ஒரு இளைஞன் துபாயில 5 வருஷம் வேலை செஞ்சு நெறைய சம்பாதிச்சுட்டு, "இனிமே போதும், நான் நம்ம ஊர்லயே இருந்துக்கிறேன். ஏதாவது ஒரு பிசினஸ் துவங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு திரும்பி வந்தாரு. உடனே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அவனுக்கு நிறைய அட்வைஸ்கள குடுத்தாங்க. "நீ இந்த பிசினஸ் துவங்கலாம், அந்த பிசினஸ் துவங்கலாம், இப்படி செய்யலாம், இதில இன்வெஸ்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள அவனுக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க. அவன் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்துட்டு கேட்டான், நான் இப்படி ஒரு பிசினஸ் துவங்க போறேன். இதில யாராவது பார்ட்னரா சேர்ந்துக்கிறீங்களா? அல்லது இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அல்லது எனக்கு கடன் குடுக்க ரெடியா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டான். உடனே அவருக்கு அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருமே காணா போயிட்டாங்க. உடனே அவன் சொன்னான், "இதுதான் மனுஷங்களோட நிலைமை. ஈஸியா எல்லாராலயும் அட்வைஸ் பண்ணிட முடியும். ஆனா, எந்த ரிஸ்க்கையும் எடுக்கிறதுக்கு மனுஷங்க ரெடியா இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி. இது நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். நம்மளுமே ரொம்ப ஈஸியா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். ஆனா, பிராக்டிகலா யோசிக்கும்போது, அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி எந்த விஷயத்திலயும். ஆனா, அந்த விஷயத்தை எடுத்து செய்யணும் அப்படிங்கும்போது, அது மிகப்பெரிய சேலஞ்ச். யாரோட அட்வைஸ்க்குள்ளேயும் அது நிக்காது. எதிர்பாராத பிரச்சனைகள் வரும், எதிர்பாராத கஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும், எல்லாமே வரும். அந்த சமயத்தில இந்த அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருமே நமக்கு உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆகையினால நீங்க எத்தன பேர் அட்வைஸே வேணாலும் நீங்க கேளுங்க. அதே சமயம் உங்க மனசு உங்களுக்கு எதை கான்ஃபிடென்ட்டா சொல்லுதோ, "இத செய், இதுதான் உனக்கு சரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லுதோ, அத நீங்க செய்யுங்க. அந்த எஃபர்ட்டுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்க. அவங்க சொன்னாங்க, அதனால தோத்து போனேன்னோ, அல்லது "நீ சொல்லி தான்ப்பா நான் செஞ்சேன். எனக்கு இப்படி ஆயிப்போச்சே." அப்படின்லாம் நம்ம யார்ட்டயும் போய் கேட்க முடியாது. இல்லையா? நமக்கு அறிவு இருக்கு. நமக்கு நம்ம தான் பணம் போடுறோம். நம்ம தான் ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம தான் வேலை செய்றோம். அப்படி இருக்கும்போது, எத்தன பேரோட அட்வைஸ வேணாலும் கேட்டுக்கோங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, அதத்தான் நீங்க செய்யணும். ஏன்னா, வேலை செய்ய போறது நீங்க. ஜெயிச்சாலும், தோத்தாலும் அது உங்கள மட்டும் தான் பாதிக்கும். அட்வைஸ் பண்ற யாரையுமே பாதிக்காது. ஆகையினால எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா